பாடி ஒரு வழியா இந்த இடத்துக்கு ரொம்ப வருஷம் கழிச்சு வரேன். இந்த இடத்த பார்த்து எவ்வளோ நாளாச்சு. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இன்னைக்கு நான் வந்த விஷயம் என்னன்னா, இங்கே ஒரு டைமண்ட் இருக்குது. அந்த டைமண்ட் போலீஸ் கைப்படுத்தி வச்சுருக்காங்க. அது போலீஸ் ஸ்டேஷனுக்கு பின்னாடி இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். இப்போ அந்த டைமண்ட்டை ஆட்டையை போகிறதுக்கு தான் நான் வந்தேன். போன பார்ட்டில் நம்ம என்ன பார்த்தோம், நான் லாஸ்ட்டாக ஜீப் எடுத்துகிட்டு ஏரோஸ் தேடி தப்பிக்கிற மாதிரி பார்த்தோம். இந்த பாட்டில் நான் நிறைய சம்பவம் வச்சுருக்கேன். வாங்க அது ஒன்று ஒன்றா பார்க்கலாம். முதல்ல இங்கேருந்து நம்மளுக்கு ஒரு வண்டி வேணும். அதுக்காக கால் போடுவோம். ஹலோ, சொல்லு பாஸ். டேய், எனக்காக ஒரு வண்டி அரேஞ்ச் பண்ண சொல்லி நம்ம பெரிய பாஸ் கிட்ட கேளு. எஸ் பாஸ். கேட்டியா? எஸ் பாஸ். உங்களுக்கு அந்த கொஞ்சம் தூரத்தில் ஒரு சைக்கிள் தெரியுமா? டேய், அதை நான் எப்பயோ பார்த்துட்டேன். அதுதான் பாஸ் உங்கள் வெஹிக்கிள். என்னது? அதுதான் பாஸ் உங்கள் வெஹிக்கிள். நீங்கள் போய் திருடுறதுக்கு வேறு வெஹிக்கிள் பாஸ் வச்சுருக்காரு. அந்த வெஹிக்கிள் தான் நீங்கள் யூஸ் பண்ணி திருட போடுங்க. ஆனால் இது உங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிற வெஹிக்கிள். ஓகேவா பாஸ்? வழங்கும். சரி, ஓகே. அந்த வெஹிக்கிளை போய் முதல்ல எடுத்துகிட்டு வந்துடலாம். அப்போ தான் நம்மளால் இங்கேருந்து போக முடியும். ஒரு வழியா நம்ம இங்கே வந்துட்டோம். இருந்தாலும் இந்த காரு ஓகே, பார்த்துக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் வீடு எப்படின்னா, அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்லேயே இருக்குது. நம்மளை யாருக்கும் தெரியும் அவ்வளோ வாய்ப்பு கிடையாது. ஏன்னா நம்ம இப்போ டோட்டலி டிஃப்ரெண்ட். சரி, இந்த வீட்டில் அப்படி என்னதான் இருக்குன்னு சுற்றி பார்த்தோம். என்னடா இருக்குது இந்த வீட்டில்? ஒன்றுமே இல்லை. ஷிட். பெட் இருக்குது, கம்ப்யூட்டர் இருக்குது, மேலே ஒரு படிக்கட்டு போகுது. என்ன மொட்டை மாடியா? ஓ, ஜிம். நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு சூப்பரான இடம் தான். சரி வாங்க, போலீஸ் ஸ்டேஷனை ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துடும் அப்படியே. அப்போ தான் உங்களுக்கு தெரியாது. இந்த சைக்கிள் வேறு என்ன இப்படி பண்ணுதுன்னு தெரியல. ஓகே, ஓ இடமே பார்க்க டிஃப்ரெண்ட்டாக இருக்கே. நான் கூட டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு தான் நினச்சேன். ஆனால் அது டிஃப்ரெண்ட்டாக இல்லை. சூப்பராக இருக்கே. ஆனால் இடம் எதுவும் மாறின மாதிரி தெரியல. அந்த போலீஸ் ஸ்டேஷன் உள்ளே நடந்து போய் பார்த்துருவோம். இன்னும் ஒரே ஒருத்தர் இருக்காரு. ஆஹா, ஓ சூப்பர். எந்த போலீஸுமே இல்லை. சரி, வா, எந்த போலீஸுமே இல்லை. சரி, இவர்கிட்ட கேட்டு பார்ப்போம் எல்லா போலீஸும் எங்கே போகிறாங்கன்னு. ஹலோ சார், போலீஸ் சார். இங்கே இருந்த எல்லா போலீஸும் கம்ப்ளைண்ட் கொடுக்குறவங்களும் எங்கே போனாங்க? அருவா தம்பி, அதை எல்லோரும் போயிருக்காங்க. ஒரு மிஷின் வேலையாக ஒரு திருடனை பிடிக்கிறதுக்கு எல்லாருமே போயிருக்காங்க. பீப்புள்ஸ் ஏன் சார் வரல? அதுவும் கம்ப்ளைண்ட் நடக்கலை, அதனால் அவங்களும் வரல. ஓ அப்படியா சார், ஓகே ஓகே. இன்னும் எனக்கு தெரிஞ்சது டைமண்ட் இருக்குமான்னு தெரியல. ஏன்னா இப்படி காலியான ஸ்டேஷனில் டைமண்ட் வைக்க மாட்டாங்க. என்னடா இது, இங்கே ஏதோ லேக் ஆகிற மாதிரி தெரியுது. சரி ஓ, எனக்கு இது சரியாகவே போல. சார், நான் போலீஸ் தான். நான் மப்பியில் வந்திருக்கேன். அதனால் அடையாளம் தெரிய வாய்ப்பு இல்லை. யார்ப்பா நீ? சிங்கம் சார் தெரியுமா? தெரியும்ப்பா. சிங்கம் சாரோட பிரதர். ஓ, சிங்கம் சாரோட பிரதரா தம்பி நீ? ஆமாம் சார். ஓகே, நம்பி போவோம். அவனுக்கு டவுட் வரல, நல்ல வேலை. டைமண்ட் எங்கே இருக்கு? சில்கில் ஒருத்தர் தானே. வேலையாவே ஒரு மாதிரி இருக்கா மாதிரி இருக்கேன். சரி போவோம்.
ஏங்க இங்கே தான் இருக்குது அந்த டைமண்ட். அங்கே பாருங்க டைமண்ட் இருக்குது வேறு லெவலு. இது அப்படியே பேக்குள்ளே போட்டு போயிடலாமா? ஓகே இது அப்படியே பேக்குள்ளே போயிட்டு தடையுமே இல்லாமல் இந்த போலீஸ் ஆஃபீஸரை என்ன அதுக்குள்ளே கிளைமேட் மாறிடுச்சு. இந்த ஊரே என்னால் புரிஞ்சிக்க முடியலையே கொஞ்சம் கூட. சரி ஓகே இந்த டைமண்ட் எடுத்து பேக்குள்ளே போடாச்சு. ஓ சூப்பர் சார். ஓகே தம்பி நீங்கள் போங்க. ஆனால் நீங்கள் இருக்க மாட்டீங்க சார். யார் பண்ணி டைமண்ட் ஆனால் தடையுமே இல்லை போயிடுவோம். ஓ ஷிட் நம்மளை போலீஸ் தக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சைக்கிளை வச்சுட்டு ஒன்றுமே பண்ண முடியாது. வேகமாக நம்ம வீட்டாண்ட போயிட்டு ஏதாச்சும் ஒரு அந்த கார் இருந்துச்சுல்ல அந்த கார் எடுக்க ட்ரை பண்ணுவோம். அந்த கார் இருக்குது. போலீஸ் சுற்ற வச்சிட்டாங்க அவ்வளோதான். நம்ம இங்கேருந்து இன்னும் தப்பிக்கவே இல்லை. ஐயோ நான் அவசரத்தில் கீழே விழுந்துட்டேன். சரி விடுங்க. ஆனால் இந்த இடத்துல எங்கேயோ ஒரு இடத்துல ஹெலிகாப்டர் இருக்குதுன்னு சொன்னாங்க. அது நம்ம ஒரு இடமா தேடி பார்ப்போம். கன்ஃபார்மாக அந்த ஹெலிகாப்டர் ஏதோ வச்சு ஒரு இடத்துல இருக்கும். ஐயோ இந்த கார் வேறு எங்கள் ஸ்டேரிங் அங்கே இருக்குது. சீக்கிரமாக அந்த கார் எடுத்து நம்ம கிளம்பணும். ரொம்ப இதுவாகிடும். ஏன்னா என் மேலே இந்த கேஸ் இருக்குது. நான் பேர் எல்லாமே மாற்றிட்டேன். அதனால் என்னை கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி கண்டுபிடிச்சாலும் அவ்வளோதான் நிரந்தரமான ஜெயில் தான் எனக்கு. ஏன்னா நான் பண்ண இது அப்படி சரியை விட்டே தப்பிச்சிட்டேன். ஐயோ சார் அவனை பிடிங்க. ஐயோ 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 ஓ ஷிட். ஓ ஐயோ அவனை முட்டிட்டேன். சரி பரவாயில்ல நம்ம இப்போ எஸ்கேப் ஆகி ஆகணும். ஓ எதுலேயே ஐயோ ஒரு வழியாக நம்ம வேகமாக போயிட்டுருக்கோம். நம்ம எப்படியாவது தப்பிச்சிருவோம்னு நினைக்கிறேன். தெரியல கேஸ் நம்ம வந்த வேலை இவ்வளோ சீக்கிரமாக முடியும்னு நான் நினச்சே பார்க்கல. ஆனால் இந்த ஹெலிகாப்டர் நம்ம தப்பிச்சிட்டோம். இங்கே தான் இருக்குது அந்த ஹெலிகாப்டர். அவ்வளோதான் மிஷின் கம்ப்ளீட்டட். இதோட தேர்ட் பார்ட் வேணால் கமெண்ட் பண்ணுங்க கைஸ். இதோட தேர்ட் பார்ட்டும் வரும். ஏன்னா இதுக்கப்புறம் தான் நிறைய இதுவே இருக்குது. பை கைஸ்.